ஹலோ எவ்ரிவான், நான் மணிமாறன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஒரு ரொம்பவும் ஷாக் தர ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த நீட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்பவும் ஸ்டாண்டர்டான தகுதியுள்ள பசங்களுக்கு மட்டும் டாக்டர் சீட் வந்து கொடுக்கறதுக்காக, அதை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்காக நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆயிருக்கு. என்னன்னா, 2024 நடந்த எக்ஸாமில் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஆன்சர்ஸ் கீயும் கொஷின்ஸை வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்னென்னா, பீகார், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் குஜராத் சைடில் இருக்கிற அந்த கோச்சிங் சென்டர்லாம் வந்து ஒரு பெரிய மாஃபியாவே வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கொஷின் பேப்பரை விற்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பல கோடி சர்க்குலேஷனில் வந்து இந்த ஒரு மாஃபியா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட பல கோடிகள் கொடுத்து இந்த ஒரு ஆன்சர் கீயும் இந்த கொஷின் பேப்பரையும் வந்து வாங்கி எக்ஸாம் முன்னாடியே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனதாக வந்து நிறையா வதந்திகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக என்ன தோணுதுன்னா, வந்து இந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து என்ன மீனிங் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் மனசுக்குள்ளேயே வந்து தோணியிருக்கும், கன்ஃபார்மாக தோணியிருக்கும். ஏன்னா எனக்கே வந்து தோணுச்சு. இந்தியனோட பாராளுமன்றத்திலேயே வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. ரொம்பவும் வந்து ஒரு தீப்பிடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவும் சூடான ஒரு விஷயமா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கு. ஏன்னா வந்து எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வந்து மாணவர்களோட எதிர்காலத்தை வந்து கெடுத்துட்டாங்க, ஃபியூச்சர் டாக்டர்ஸை வந்து குவாலிட்டி டாக்டர்ஸை வந்து கெடுத்துட்டாங்க வரவிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை வந்து அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களும் வந்து கோர்ட்டில் வந்து மனு போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து மறுபடியும் நடத்தணும், குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கணும் டாக்டர் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து ஃபார்ம் பண்ணி இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் இன்வால்வ் ஆன எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி மார்க் எடுத்தவங்க வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க, நாங்கள் வந்து உண்மையாகவே வந்து எஃபோர்ட் போட்டவங்க வந்து நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம் அப்படின்ற ஒரு மனக்கசப்பு வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது, இப்போ கூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த நீட் பேப்பர் லீக் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதில் என்ன தெரியுதுன்னா வந்து, எப்படின்னா எல்லாரோட மனசுலையுமே வந்து பதிஞ்சிருச்சு. எப்படின்னா வந்து உண்மையாக வந்து படித்து எஃபோர்ட் போடுறவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி ரொம்பவும் பரவிட்டு இருக்கு. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மேபி முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பரப்புங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். See you next video. Thanks for watching.